பெண்கள் தரப்பிலிருந்து கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் அந்த மாதவிலக்கை நாங்கள் அடைகிற வேளையில் ஒரு வளமையாக எங்களுக்கு ரமலானுக்கு அப்பாற்பட்ட காலத்தில் நாங்கள் 7 நாள் நாங்கள் மாதவிலக்கோடு இருப்பவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரமலானிலே சில வேளை 5 நாள் எங்களுக்கு முடிந்ததை போன்று இருக்கிறது, 6 நாள் முடிந்ததை போன்று இருக்கிறது. அப்ப 5 நாளோடு நாங்கள் துப்புரவானது மாதிரி நாங்கள் உணர்ந்தால் நாங்கள் நோன்பை பிடித்து விடலாமா என்று கேட்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, நீங்கள் உங்களுடைய உடல்நிலை பற்றி நல்லா தெரிந்தவர்கள். மாதவிலக்கு என்பதை அல்லாஹு தஆலா இயற்கையாக பெண்களுக்கு ஏற்படுத்திய ஒரு விடயம். ரமலான் அல்லாத காலத்தில் வளமையாக 7 நாள் வரக்கூடிய பெண்கள் 7 நாள் என்றால் அது தொடங்கி முடிகிறது, கடைசியாக அது முழுமையாக முடிகிறதுக்கு 7 நாள் ஆகிறது. சில பெண்களுக்கு 5 நாள் ஆகிறது. இது அவருடைய வளமையான ரெகுலரான கணக்காக இருந்தால் இடையிலே 5வது நாள் 7 நாள் வரக்கூடிய ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்வோம். இந்த பெண் 5வது நாள் அவளுக்கு முழுமையாக வரவில்லை. அப்ப அவன் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நான் சுத்தமாகி விட்டேன் என்று அவசரப்பட்டு ரமலானிலே நமக்கு நோன்பு மிஸ் ஆகிறது என்று அவசரப்பட்டு பிடிக்க தேவையில்லை. 5வது நாள் வராதது 6வது நாள் வரலாம், அல்லது 5 6 வராமல் 7வது நாள் வர வாய்ப்பு இருக்கிறது. அப்ப 7வது நாள் வந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் பிடித்த 2 நோன்பும் எந்த நிலையில பிடித்திருக்கிறீர்கள்? சோமில்லா நிலையில் பிடித்ததாக வந்துவிடும். எனவேதான் நீங்கள் அவசரப்பட தேவையில்லை. அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சலுகை, உங்களுடைய வளமையான நாட்கள் ரமலான் அல்லாத காலத்தில் 5ஆக இருந்தால் 5 முடியும் வரை பொறுத்திருங்கள், 7ஆக இருந்தால் 7 முடியும் வரை பொறுத்திருங்கள். 7 முடிந்ததற்கு பின் நீங்கள் உங்களுடைய நோன்பை நீங்கள் நோக்கலாம். அதற்கு முந்தைய 1 நாளோ 2 நாளோ உங்களுக்கு இரத்தம் நின்று விட்டதாக நீங்கள் உணர்ந்தால் அது முழுமையான நின்று விடுதல் அல்ல. ஏனென்றால் அல்லாஹ் அந்த இரத்தப்போக்கை அதை விட்டு விட்டு போகக்கூடிய நிலையில் தான் பெண்களுக்கு வைத்திருக்கிறான். அது அப்படியே மொத்தமாக முழுமையாக வந்ததற்கு பின் தான் அது நின்றுவிடும் என்பது அல்ல. அது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். எனவேதான் இந்த விடயத்தை நீங்கள் அவசரப்பட வேண்டாம். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய சலுகை என்பதால் சலுகைகள் அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, நீங்கள் அந்த துப்பரவில்லா நிலையில நீங்கள் பிடிப்பது உங்களுக்கு ஹராம், அதை பின்னர் கல்லா செய்யலாம். எனவே அதனால உங்களுக்கு ரமலான்ல பிடித்ததால் உங்களுக்கு நன்மை கூடையும், ரமலானுடைய நோன்பை பின்னர் கலாவுடைய வேறு தினங்கள் பிடிப்பதால் நன்மை குறைவாகவும் வந்துடும் என்று நீங்கள் கருத தேவையில்லை. நீங்கள் நோன்பு தான் பிடிப்பது உங்களுக்கு குற்றம். மற்றபடிக்கு நீங்கள் அந்த ரமலானுடைய அந்த காலத்தில் நோன்பு பிடிக்காததால் மாதவிலக்கோடு செய்ய முடியாத விடயங்களை விட்டுவிட்டு மற்றும்படிக்கு நீங்கள் ஏனைய குர்ஆன் ஓதுறதாக இருக்கலாம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதாக இருக்கலாம், அதை செய்வதற்கு தெளிவாக எந்த விதமான சஹீஹான தடைகளும் வரவில்லை, ஆதாரமான தடைகள் வரவில்லை. அவைகளை செய்து கொண்டிருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்துக்கு அந்த கூலிகளை வழங்குவான்.